மனுஷர்கள், ராஜாக்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், கடவுளுக்கு விரோதமாக நாங்க வந்து செயல்படுவோம். ஒருவர் தங்கள் அருகில் இருக்கிறவர்களை கூட பார்த்து கொள்ள முடியாத அளவிற்கு அந்தகாரம் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது இன்டைரக்டா பாவமே சிலுவையில் அறையப்பட்டது. இந்த பிசாசினுடைய அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும், அதாவது ஒடுக்குமுறை, அந்த இது இந்த ஆட்சி முறைகள், இவர்களுடைய எல்லா அசிங்கத்தையும் எல்லா அசிங்கத்தையும் உறிந்து கொண்டு பப்ளிக் ஸ்பெக்டக்கலாக ஆக்கிவிட்டார். அப்படின்னா அவருடைய உடை அன்று கலட்டப்பட்டும் போது அவரெல்லாம் அவமானப்பட்டது பாவம் தான், கலட்டினவன் தான் அவமானப்பட்டான். ஸோ 2 திருடர்களுக்கு நடுவுல ராஜா அப்படின்ற டைட்டில்ல கீழே அவர் வந்து தொங்கிட்டு இருந்தார். இந்த ராஜா அப்படின்ற டைட்டில் வந்து யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியாவை குறிக்குது. மேசியா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டவர், அப்பாயிண்டட் ஆர் அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு பொருள் மேசியான்ற அர்த்தம். கிரேக்க மொழியில கிறிஸ்டோஸ், அதைத்தான் இப்ப நம்ம கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம். அதுதான் இயேசுவை கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம். அவர் தான் அந்த அவர் வரப்போகிறவர், வர வேண்டியவர். ரைட். அவரை பத்தி சங்கீதம் 2வது சங்கீதத்துலதான் முதல் முறையாக இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக இவரை பத்தி ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லியிருக்கு. அங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க. 2ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல முதல் சில வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அவர்களை பத்தி கவிதையாக சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயம், அதாவது எல்லா விதமான அதிகாரங்களும், மனுஷர்கள், ராஜாக்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், கடவுளுக்கு விரோதமாக நாங்க வந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க ஏறுறதையும் மற்றவர்களை ஒடுக்குகிறதையும் அவர்களுடைய மோசமான அரசாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கடவுள் அவங்கள பார்த்து சிரிக்கிறது, முட்டாள்தனமாக இவங்க செய்யறாங்களே இருக்கிறாங்களேன்னு சொல்லி நகைக்கிறவும் அதை பத்தி விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லிட்டு கடவுள் தன்னுடைய தீர்மானத்தை, இந்த மனுக்குலத்தின் மேல இருக்கிற தன்னுடைய தீர்மானத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்லியிருக்கோம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒருவரை நான் ஜெனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொல்லிட்டு அவர் யார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லியிருக்கோம், அவர் வந்து என்னுடைய ராஜா. அப்போ ஒரு அதிகாரத்துக்கு விரோதமாக கடவுள் வேறு ஒரு அதிகாரத்துக்கு, அததான் இறை ராஜ்யம், இறை அரசு அல்லது தேவனுடைய ராஜ்யம்ன்ற கான்செப்ட். அந்த ராஜ்யத்தின் ராஜா ஒரு சியோன் அப்படின்ற அல்லது எருசலேம்ல நான் வந்து அவர் என்ன செய்யறேன், அபிஷேகம் பண்ணேன், ராஜாவாக அவரை என்ன செய்யறேன்னா ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் யாராக இருக்கிறார் அப்படின்னா அங்க போட்டிருக்கு 12வது வசனத்துல, இவரை முத்தம் செய்கிறவர்கள், குமாரன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, இறை மகன் அல்லது இறைவனுடைய குமாரன். இவரை யாரெல்லாம் அண்டிக் கொள்றார்களோ அவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Blessed are those who put their trust in him. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அவரை நம்புகிறவர்கள், put their trust in him அப்படின்னு ஆங்கிலத்தில் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி ஒருவரை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. தாவீது, இது வந்து கிமு 1000 இது எழுதப்படும்போது கிமு 1000. இவர் தான் அந்த ராஜா. ஆனா அங்க நம்ம ராஜான்னு வாசிக்கும் போது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா ஏதோ சிங்காசனத்துக்கு பயங்கரமா அப்படி இருப்பாரு அப்படின்னு. ஆனா இங்க நம்ம பாக்குறோம் இவர் ஒரு தீமையிலிருந்து மனுக்குலத்தை காப்பாற்றணும்னு வந்தவர். அங்க நம்ம பாக்குறோம் ஒரே ஹீரோயிசமா இருக்கும். அங்க இங்க இறங்கி சம்மட்டி வச்சு அடிப்பாரு, ஒரு காத்த வச்சு ஊதி விடுவாரு, இந்த ராஜாக்கள்லாம் இந்த ராஜ்யங்கள்லாம் பறந்து போயிடும், ஒரு பெரிய கல் வந்து உருண்டு வந்து இங்க வந்து நிற்கும், நிலையான கல், அதுதான் வாசிக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நமக்கு இப்போ கடவுளே வந்து என்னதான் பண்ணுவாரு, ஒரு தீமைக்கு பதில் இன்னொரு தீமையை செஞ்சுதான் தன்னுடைய ராஜ்யத்தை வந்து ஏற்படுத்துவாரு. போர் புரிஞ்சு மத்தவங்க ரத்தத்தை சிந்தி, அப்படித்தானே நம்ம கதைகள் எல்லாம் வாசிக்கிறோம். நம்முடைய எல்லா விதமான கதைகள்லயும் புராண நாயகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. தீமை தலைவிரித்து ஆடும்போது நான் வருவேன், யுகங்கள்ல நான் வந்து தீமையை அழிச்சு எப்படி அழிப்பாங்க, எப்படி ஆயுத போர்ல தான் ஒரு தீமை இன்னொரு தீமையை செஞ்சு அழிச்சு அப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி தான் நம்ம பாக்குறோம். ஆனா இங்க நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு அரசரை பார்க்கிறோம். இந்த அரசர் ஒரு கைதியாக தொங்கிக் கொண்டு இருக்கிறார், குற்றவாளியா, அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்படுவார்னு இவரை குறித்து ஏற்கனவே எழுதியிருக்குது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல. அது வந்து இங்க நிறைவேறுது. 2 அக்கிரமக்காரர்களுக்கு நடுவுல ஒரு 2 குற்றவாளிக்கு நடுவுல ஒருத்தரை போட்டிருக்காங்களா, இந்த 3த்துல யார் குற்றவாளின்னு யாருக்கு தெரியும்? மிடில் இருக்கிறவர் தான் பெரிய குற்றவாளி.
இவங்க 2 அசிஸ்டன்ட் பாக்ஸர் இது பவுன்சர்ஸ் மாதிரி 2 பக்கமும் நிக்கிறாங்கன்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ இவர் தான் சீஃப், திருடர்களின் தலைவனே இவர் தான் அப்படின்னு. ஆனா அவர் தலையில போட்டிருக்கு நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா, அதாவது மேசியா அப்படின்ற டைட்டில்ல வந்து அவர் தொங்க போடுறாரு. அப்போதான் என்ன நடக்குது அப்படின்னா, சரியா சொல்ல போனா மத்தியானம் 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கிறதுலே பளிச்சுன்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல மிட் டேல மிட் நைட் ஆச்சு. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிடுச்சு. சில வல்லுநர்கள் அந்த அமாவாசை நாளுக்கு முன்னாடி அந்த லாங்குவேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாங்க, ஒருவர் தங்கள் அருகில் இருக்கிறவர்களை கூட பார்த்து கொள்ள முடியாத அளவிற்கு அந்தகாரம் இருந்திருக்கலாம், ஏன்னா அந்த லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி மொழியியல் வல்லுநர்கள் அந்த சென்டென்ஸை வாசிக்கும் போது சொல்றாங்க. அதாவது அந்த டார்க்னஸ் பத்தி பேசும்போது சொல்றாங்க, பக்கத்துல இருக்கவங்களே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருட்டுக்குள்ள தனியா ஒரு நபருடைய சத்தம் கேட்குது. ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக கைவிடப்பட்ட நிலைமையில கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் தொங்கிக் கொண்டு அவர் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு அப்ப யாரும் பதில் சொல்ல, அவரும் பதில் சொல்ல. எல்லாரும் பாக்குறாங்க, யாராவது ஓடி வந்து இவரை காப்பாத்துவார, ஒரு கிண்டல் பண்றாங்க, எலியா வந்து கூப்பிடுறாரு போல இருக்கு. மொழி தெரிந்தவர்கள் கூட அப்படி கிண்டல் பண்றாங்க. ஏன்னா ஏலியாகும் தான் எலியாவை வந்து எபிரேய மொழியில் ஏலியாகும் தான் கூப்பிடுவாங்க. அதனால ஏலின்னு கூப்பிடும்போது ஒரு ஏலியாவை கூப்பிடுறாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஆனா சைலன்ஸ் தான், ரொம்ப நேரம் சைலன்ஸ், அமைதி மட்டுமே விளையாடிச்சு. கடைசியில் அவரு அந்த இடத்துல சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சது அப்படின்றாரு. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். டெட்டலஸ்டாய் அப்படின்னு கிரேக்க மொழியில எழுதியிருக்கு. அப்படின்னா பெய்ட் இன் ஃபுல்னு அர்த்தம், அதாவது முழுவதும் செலுத்தி தீர்க்கப்பட்டது. அப்படின்னா தண்டனை முழுவதையும் அவர் மீது செலுத்தி தீர்க்கப்பட்டது, தண்டனை முழுவதையும் அவர் ஏற்றுக்கொண்டு செலுத்தி தீர்த்திட்டார், தண்டனைக்கான விலை கிரயத்தை செலுத்தி தீர்த்திட்டார். அப்போ ஒட்டுமொத்த மனு குலத்தினுடைய தீமை, இவனை அந்த மனிதனை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்த தீமைக்கும் மனிதன் செய்த தீமைக்கும் சேர்த்த தண்டனையை ஒரு மனிதனால் இந்த பூமியில அனுபவிக்க முடியாது. மனுக்குலம் முழுசா அனுபவிச்சாலும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா பைபிள்ல சொல்லிடுற மாதிரி என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக இருக்கிறது. இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இருக்கிறேன். ஒரு விரதம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 40 நாள் விரதம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 நாள் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இருப்போம். 41வது நாள்ல இருந்து அடுத்த வருஷம் ஃபுல்லா நம்ம செய்யறதுக்கு ஜஸ்ட் 40 நாள் நம்ம இருக்கிற விரதம் எப்படி போதுமானதாக இருக்கும்? இருக்காது கண்டிப்பா இல்லையா? ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம அது எப்படி போதுமானதாக இருக்கும்? நமக்கே தெரியும் அது போதுமானதா இல்லைன்னு. அதனாலதான் வருஷம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? விரதம் எழுந்துகிட்டே இருக்கிறோம், பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா மனிதன் தான் செய்கிற பாவத்துக்காக பரிகாரம், தன்னுடைய ஓன் பாவத்துக்காக மட்டும் கூட பரிகாரம் முடியாது. ஸோ நம்முடைய அக்கிரம கணக்கு, நம்முடைய பாவ கணக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்மை விட அதிகமாக எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வேதாமத்துல வாசிக்கிறோம், பாவம் பெருகின இடத்தில் கிருபை, கடவுளுடைய அருள், கருணை, கிருபை அதை விட அதிகமாக பெருகினதுனாலதான் கடவுளே இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து இவ்வளவு கேவலமான அவமானமான ஒரு சூழ்நிலையை சகிச்சு இவ்வளவு சஃபரிங் அனுபவிச்சு அந்த சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்தாருல்ல. இது வந்து ஜக்கி வாசுதேவ் அவர் ஒரு முறை சொன்னாரு, ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிடையாது, அவர் வந்து ஒரு பெரிய ஐகானா கிறிஸ்டியன்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ஹி இஸ் த மோஸ்ட் ஃபெயிலியர் பர்சன்னாரு. ஏன்னா 30 வயசுல வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு 33 வயசுல செத்து போயிட்டாரு. இவரை போய் வந்து பெரிய ஹீரோயிசமா இன்னும் நிறைய பேர் நாரா தொங்கிட்டு இருக்கிறாரு, இவரா அவங்க ஹீரோ அப்படின்லாம் கிண்டல் பண்ற அந்த விடுதலைய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்துல வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதனுடைய ஹீரோயிசம் என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கொலோசியர்கள் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர்கள் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல அந்த வசனங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். 14ல இருந்து வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, இந்த ஸ்டாப் பண்ணி இந்த இடத்துல நான் கட்டளைகள் ரெண்டு விதத்தை குறிக்குது. ஒண்ணு வந்து ஒட்டுமொத்த மனுக்குலமும் எப்படி வாழ வேண்டும் என்று மனுஷனுக்குள்ளேயே நியாயப்பிரமாணமாக கடவுள் வைத்திருக்கிற மனசாட்சியும் குறிக்குது. அது இல்லாம கடவுள் எழுதி கொடுத்த ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எழுதி கொடுத்து இப்படி நீங்கள் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு எழுதி கொடுத்த கட்டளையும் சேர்த்து குறிக்குது. நியாயப்பிரமாணம் என்பது இந்த உலகத்துல ஒண்ணுதான். யூதர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அதே நியாயப்பிரமாணத்தின் தான் நம்முடைய மனசாட்சியில இருக்குது. அந்த கட்டளைகளை நம்ம வாசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும், சரிங்களா, எது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத 10 கட்டளைகள் உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். அதனால நியாயப்பிரமாணம், கட்டளைகள், இந்த கட்டளைகள் மனுஷனுக்கு விரோதமா இருக்குது. ஏன்னா அந்த கட்டளைகள் வந்து மனுஷன் வந்து என்ன செய்யுது, தண்டனைக்கு நேரா கொண்டு போயிடுது. இதை வேற ஒரு மொழிபெயர்ப்புல இப்ப நான் கொலோசியர் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் பர்சனலா, வேற ஒரு மொழிபெயர்ப்புல பார்த்தா
அந்த ஒப்பந்தங்கள்லாம் போடுவாங்க இல்லையா, ஆமா அந்த ஒப்பந்தங்களினுடைய ஷரத்துகள் கிளாஸஸ் இருக்கும், அது மேக்சிமம் நமக்கு விரோதமா தான் இருக்கும். ம். அதுல வந்து நாம போய் கையெழுத்து போட்டுட்டோம், ஆ. இப்ப அந்த கையெழுத்தை குலைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். ஆமா சோ இது வந்து கட்டளைகளை அவர் நிறைவேற்றி விட்டார்னு அர்த்தமாயிடுது. இப்ப என்ன பண்றாரு பாருங்க, அடுத்து அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான். நடுவில் இல்லாதபடிக்கு எடுத்து அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து ஆணி அடித்து, அவைகளை அல்ல. சிலுவையின் மேல் ஆணி அடித்து, ஆணி அடித்து. அப்ப ஆமா. ஒட்டுமொத்த மனுக்குலமும் தீமையும் தான் நினைச்சு இருந்தது. இயேசு கிறிஸ்துதான் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க, அறைஞ்சிட்டாங்க. அரைஞ்சிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து தீமையை எடுத்துக்கொண்டார். அப்ப போட்டிருக்கு ஒரு 2 Corinthians 5:17, 2 Corinthians 5 கடைசி வசனத்துல போட்டிருக்கு, பாவம் ஆனார். பாவமானார். He became the object of sin. அப்ப பாவி ஆகல, he became sin. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது இன்டைரக்டா பாவமே சிலுவையில் அறையப்பட்டது. அதனாலதான் பிசாசு துடிச்சிட்டு இருக்கான், எப்படியாவது அவரை கீழே இறங்கி வர வைக்கணும்னு சொல்லிட்டு இறங்கி வான்னு ஈகோ டச் பண்ணி பாக்குறான். அவர் இறங்கவே மாட்டேன். பலமுறை அவருடைய அந்த ஈகோ டச் பண்ணி சொன்னா, நீ இந்த மத்தவங்களை காப்பாத்துன, உன்னை காப்பாத்திக்க முடியாதா, நீ இறங்கி வா. அதாவது அவர் சிலுவைக்கு போக முடியாதவர், அவர் ஒரு மனிதனா தானே இருந்தாரு. அப்ப அந்த அவர் ஹியூமன் நேச்சரை வந்து டச் பண்ணி ஒரு மனுஷத்தை தூண்டி விட்டு, நீ சிலுவையில இருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்லி சிலுவையில இந்த ஆணி அடிக்க கூடாது, அதாவது நம்மளுடைய பாவங்கள் ஆணி அடிக்கப்படக்கூடாது. ஆணி அடிச்சதுக்கு அப்புறம் தான் இது தீமைக்கு புரியுது, ஐயோ நம்ம தானே அடிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தலை தான் இப்ப நசுக்கப்படுது. தீமைக்கு அதிகாரியா பிசாசனுடைய தலை நம்மளை நசுக்கிறதுக்காக தான் இவர் அங்க நசுக்கப்படுகிறாருன்றத அவன் புரியும் போது, இதான் எபிரேயர் 2:15 இருக்கு, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினால அழிக்கும் படிக்கும். அதாவது மரணத்தை வைத்து மரணத்தை ஜெயித்தல். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் மரணத்தை ஜெயித்ததனுடைய கிளைமாக்ஸாக இருந்தாலும், அவர் மரிக்கும் போதே மரணத்தை ஜெயிச்சல. மரிச்சாதான் உயிரோட இருந்துக்க முடியும், மரணமே மரணத்தை ஜெயிச்சது. இதை குறிச்சு இன்னொரு இடத்துல நான் அடிக்கடி சொல்லும் போது தான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து பலவீனப்பட்டதே தீமையை ஜெயிக்கிறதுக்கு போதுமான பலமாக இருந்தது. அவருடைய பலவீனமா, God when he became powerless, that was enough to destroy sin. அப்ப அவர் பலமுள்ள நிலைமையில யோசிச்சு பாருங்க. அவரை நீங்க சொல்றீங்க எல்லா புராண நாயகர்கள் வந்து கத்தி எடுப்பாங்க, வெட்டுவாங்க, இருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. பலவீனப்பட்ட நிலைமையில் வந்ததே தீமையை ஜெயிக்கிற அளவுக்கு பலன் உள்ளதாக இருந்தது. அப்ப அவருடைய வல்லமையுள்ள நிலையை, சர்வ வல்லமையுள்ள நிலையை யோசிச்சு பாருங்க. கற்பனை கூட பண்ண முடியாது. இது மட்டும் நடத்தல, அதுக்கடுத்து என்ன பண்றாரு பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, அதுதான் he made a public spectacle. அப்படின்னா என்னது, அசிங்கப்படுத்தி எதை, இந்த பிசாசனுடைய அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும், அதாவது ஒடுக்குமுறை, அந்த இது இந்த ஆட்சி முறைகள், இவர்களுடைய எல்லா அசிங்கத்தையும் எல்லா அசிங்கத்தையும் உரிந்து கொண்டு பப்ளிக் ஸ்பெக்டக்கிளாக ஆக்கிவிட்டார். அப்படின்னா அவருடைய உடை அன்று கலட்டப்பட்டும் போது அவரெல்லாம் அவமானப்பட்டது பாவம் தான், கலட்டினவன் தான் அவமானப்பட்டான். தீமை தான் அவமானப்படுத்தப்பட்டது, தீமையினுடைய ஆட்சி முறை அவமானப்படுத்தப்பட்டது. எவ்வளவு கேவலமானது, அப்படி அவமானப்படுத்தப்பட்டது. அதனாலதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற கேள்விக்கு அவருடைய அமைதி தான், இதுதான் பதில். அதுக்கப்புறம் போட்டிருக்கு, அவைகளின் மேல் சிலுவையிலேயே வெற்றி சிறந்தார். அவர் உயிரோட எலும்புற வரைக்கும் வெயிட்லாம் இல்ல, அங்கே வெற்றி நடந்துருச்சு, டன். அதை ஊர்ஜிதப்படுத்தின கடைசி முத்திரை தான் உயிர்த்தெழுதல். ஒருவேளை உயிரோட எலும்பலனா இது எல்லாமே பொய்யா இருக்கு. ஆனா வெற்றி அங்கேயே கிடைச்சிருச்சு, வெற்றி அங்கேயே கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி ஒரு இதுதான் ஆக்சுவலி த ஹீரோயிசம் பிஹைண்ட் த. நான் நினைப்பேன், அந்த துக்கம் நிறைந்தவர் பாடு அனுபவிப்பவர், மேன் ஆஃப் சாரோஸ் அப்படின்னு எழுதிருங்க இல்லையா, தேர் இஸ் அன் இன்டைரக்ட் ஸ்மைல் பிஹைண்ட் இட். அதுக்கு பின்பதாக ஒரு வெற்றி ஆர்ப்பரிப்பே இருந்திருக்கு. அது வந்து இதை வாசிக்கும் போது நமக்கு அது புரியுது, தெரியும். இப்ப நம்ம வாசிக்கும் போது கூட இந்த கோலமாக்கி வெற்றி சிறந்தார், சிலுவையின் மேல் ஆணி எடுத்துன்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு புலவுறல் வருது. எவ்வளவு ஒரு வெற்றி இது தெரியும், எப்படிப்பட்ட வெற்றினா, இது வந்து த மோஸ்ட் சட்டில் விக்டரி பட் த மோஸ்ட் என்ன சொல்றது பவர்ஃபுல் விக்டரி. அதாவது பலவீனப்படுவதே வெற்றி அடைஞ்சதுன்னா அப்போ அவருடைய வல்லமையை யோசிச்சு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றது காரணம். இந்த வெற்றி தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்க முடியும். ஏன்னா இதோடு அவர் அப்படியே போல, பேதுரு சொல்றார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல, மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, பாதாள கட்டுகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தார் என்பது வரலாற்று உண்மை. அதற்கான சான்றுகளோட நம்ம வந்து பலமுறை நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். அதை குறித்து இன்னும் அதிகமான விளக்கங்கள் நேயர்கள் ஒருவேளை நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டீங்கன்னா
இன்னும் அதை குறித்து விளக்க சொல்ல இந்த வரலாற்று உண்மை என்பதை நிரூபிக்க நம்மளால முடியும். ஸோ இப்படிதான் மனுக்குலத்திற்கு விடுதலை கிடைத்தது. இப்போ ஒற்றை வரையில நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, நல்ல செய்தி என்ன? மனுக்குலம் பாவத்தினால் மாண்டு போயிருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அறியாமையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு மனுஷனால முடியாதுன்றதுனால கடவுளே, ஏன்னா மனுஷன் போராடி பார்த்துட்டான் இத்தனை வருஷம், முடியாதுன்றதுனால கடவுளே இந்த பூமி. நான் கேட்டேன் அந்த கேள்வி. இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு மனிதன் என்ன போராட்டம் பண்ணணும்னா, அவன் மத சடங்குகளாகவும் பலவிதமான முறைகள்ல அறிவு சார்ந்த போராட்டம், ஆன்மீக வழியில எல்லாம் பண்ணிட்டான். நான் ஏத்திஸ்டுடைய போராட்டம் வரைக்கும் சொல்லிட்டோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் சொல்லியாச்சு. இன்னைக்கு அதான் டாப். அது வரைக்கும் பண்ணி பார்த்துட்டான், இன்னும் முடியல. ஆனா மனுஷனால முடியல. கடவுளே இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து இதை ஏற்கனவே ஒரு அழியாத ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன், இம்மார்டாலிட்டி, அதை பெற்றுக்கொள்வதற்கான டெக்னாலஜியை 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சு கொடுத்துட்டார். சிலுவையில செஞ்சு கொடுத்துட்டார். இவர் எனக்காக தான் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதை ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டாங்க எத்தனை பேரா இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தருகிறார். ஸோ இப்படிதான் ஒரு மனிதன் பாவத்திலிருந்தும் இந்த தீமையிலிருந்தும் இந்த ஒடுக்குமுறையிலிருந்தும் விடுதலை பெற முடியும். இதுதான் உண்மையான சுதந்திரம். ஓகே, இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்றோம் தத்துவார்த்த ரீதியில. பிராக்டிக்கலா இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆமா, நான் அதை கொஞ்சம் பேசலாம். இன்னைக்கு பேசி ஆகணும். அது என்னன்னா, இவ்வளோ சுதந்திரம் பெற்றுக்கொண்டதா சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இடத்துல இந்த சுதந்திரம் செயல் விளக்கப்படுத்தப்படுகிறதா, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்படுகிறதா, அப்படி ஒன்றும் தெரியலையே. நீங்க சொல்றீங்க சிலுவையில் மேல ஆணி எடுத்தார், வெற்றி சிறந்தார், வெளியரங்கமான கோலமாக்கினார், எல்லாம் பண்றான். இன்றைக்கும் கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் அதிகமான சேல்ஸ் வந்து டாஸ்மாக்ல சேல் ஆகுது. அது கிறிஸ்தவங்க மட்டும் தான் குடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, அதையும் சொல்லிடுறேன். ஆனா அது வந்து ஒரு கிறிஸ்துவனுடைய பேரால தான். நியூ இயர் நம்ம ஜனவரி 1 சொல்றது, அது கிறிஸ்டியன் பண்டிகைன்னு சொல்லப்படுது. அதை நம்ம ஏற்றுக்கொள்றது இல்லைன்றது வேற விஷயம். அது ஒண்ணு. இன்னொன்னு, நிறைய மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ்ல பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள், அதுவும் அவங்க சபைக்கு பேர்லாம் பாத்தீங்கன்னா வல்லமை, அற்புதம், விடுதலை, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கும். சபையினுடைய பேர், இயேசு விடுதலை தருகிறார், அப்படி பண்றாரு இப்படி பண்றாருலாம் பேர் இருக்கும். சகோதர ஐக்கிய திருச்சபைன்னு கூட இருக்கும். கண்டிப்பா. இது ஏதோ உள்குத்து மாதிரி இருக்கு. சகோதர ஐக்கிய திருச்சபை இதை பாக்குற மற்ற நிச்சயமா நிறுவனத்தாருன்னா நினைச்சிடக்கூடாது இவங்க ஃபுல்லா பெண்டிகாஸ்டுக்கு அகைன்ஸ்டா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கிறிஸ்தவர்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எல்லாமே, ஏன்னா நான் வல்லமை அதை பத்தி சொல்றேன். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி சகோதர ஐக்கிய திருச்சபையிலும் இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதை சொல்றதுக்கு நம்ம ஒன்னும் தயங்க போறது இல்லை. இருக்கிறது தவிர பேசிதானே ஆகணும். வெக்கத்தோட நம்ம இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா இதுக்கான தீர்வு தான் நம்ம பாக்குறோம். பைபிள் அதுக்கு தீர்வு கொடுத்துருக்கு, பிராக்டிகலா இல்ல. சோ இவ்வளவு சொன்ன பிறகும் கூட இன்னமும் தங்களுடைய சனாதனத்தினுடைய எச்சமா இருக்கக்கூடிய அந்த ஜாதி. இப்ப நான் ஒரு தமிழன் சொன்னா நான் தமிழ் பேசுறேன், அதனால தமிழன். தெலுங்கு பேசுறவங்க தெலுங்கர். இது வந்து தேசிய இனங்கள், இதை வந்து மறுக்கவே முடியாது. இது உலகத்துல தேசிய இனங்கள் இருக்குதான் செய்யுது. ஆனா இந்த தேசிய இனம்னு சொல்லக்கூடிய தமிழர்களுக்குள்ளேயே சாதி அடிப்படையில், அந்த சாதின்னு சொல்றது சனாதனத்தினுடைய நீட்சியா தான் இருக்கு. நான் ஒன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய கடவுள் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான சுதந்திரம் அல்லது விடுதலை தருகிறான்னு சொல்லும் போது, இந்த சாதி உணர்வுல இருந்து இன்னும் விடுதலை கிடைக்கல. சாதி உணர்வோட சொல்லும் போது இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சில பேர் சாதி உணர்வுல இருந்து வந்திருக்கிறாங்க. ஆனா ஏழைகளை பார்த்தா பணக்காரர்களுக்கும், பணக்காரர்களை பார்த்தா ஏழைகளுக்கும், வெறும் பணக்காரர்கள் மட்டும்தான் ஏழைகளை ஒடுக்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏழைகளுமே பணக்காரர்களை வெறுக்கிறாங்க. அவங்களுடைய மேக்கப்பை பாரு, அவர் போட்டிருக்க கோட்டை பாரு, இதெல்லாம் இவருக்கு தேவையா, எவ்வளவு பேர் பசியோட இருக்காங்க அப்படிங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அது கூட ஒரு விதமான ஒடுக்குமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க கையில இருக்கக்கூடிய பவர் எங்கெங்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியுதோ அந்த இடத்துல மற்றவர்களை ஒடுக்குறாங்க அல்லது விமர்சிக்கிறாங்க. கடுமையா வந்து உலக ஆட்சி முறை. அந்த உலக ஆட்சி முறை இருக்கு. இதுக்கு என்ன 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல நம்ம எப்படிப்பட்ட நிலையிலிருந்து கடவுள் நம்மை மீட்டிருக்கிறார், மீட்பு, ரிடம்ஷன் அல்லது விடுதலை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 இருந்து, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த, அண்டர்ஸ்டாண்ட், இது நிறுத்திக்கலாம். இது வந்து இந்த பாரம்பரியம், உங்கள் முன்னோர்கள், இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கல்ச்சர், ட்ரெடிஷன் என்று நம்ம இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். கலாச்சாரம்,
நம்முடைய வழிபாடுகள், வழிபாட்டு முறைகள், வழிபாட்டுனா வெறும் டெம்பிள் சொல்ல, நம்முடைய வாழ்க்கை முறைகள், ட்ரெடிஷன்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம, பரம்பரை வழக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, பாரம்பரிய வழக்கம், கல்ச்சர்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்றோம். இதெல்லாம் முன்னோர்களால் அனுசரிக்கப்பட்டு வந்தது. யூதர்கள்னா யூத முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள். இது வந்து காமன் டெர்மினாலஜி. முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தைன்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? வீணான நடத்தை. ஏன்னா இந்த பாரம்பரியம், இந்த விஷயங்கள் எல்லாம் கடவுளுக்கு முன்னாடி என்னவா? வேஸ்ட், கந்தை, அழுக்கான கந்தையா, தேவையில்லாத ஒன்று. அதாவது இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஃப்ரூட். இதனால் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது, பலனும் இல்லாத நடத்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுலதான் எதுவும் வருது, நம்ம பேசிக்கொண்டது சாதியும் வருது, சாதி, பொருளாதார விஷயங்கள். இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் அனுசரிச்சதுதான். நம்முடைய முன்னோர்கள், அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். சரி, இங்க முன்னோர்கள் அனுசரிச்சாங்க, இருந்தது. இதிலிருந்து வெள்ளியினாலும் பொன்னினாலும் உங்களை மீட்கவில்லைன்னு எழுதுறாரு. அப்பனா நம்ம இவ்வளவு நேரம் தீமையிலிருந்து விடுதலை பண்ணப்பட்டது மட்டும்தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமா பேசுவாங்க. ஆனா இந்த தீமையினுடைய எச்சங்களாக காணப்படுகிற இந்த ட்ரெடிஷன்ஸ், இதுல இருந்தும் நம்மளை மீட்டெடுத்தாருன்னு பேதுரு சொல்றாரு. இதை யாரும் நோட் பண்றது இல்ல. இதை நோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்தவர்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, தேவையில்லாத அனைத்து விஷயங்கள் இருந்தோம், இது எல்லாமே தேவையில்லாததுதான், இது எல்லாவற்றிலிருந்து இதுல இருந்து நம்ம காப்பாற்றப்பட்டோம். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா ஜாதியும் பாவம் தான் இந்த கூற்றின்படி. ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய எல்லாம் பாவம் தான். முன்னோர்களினுடைய எல்லா பாரம்பரியமும் பாவம் தான். இந்த ட்ரெடிஷன்ஸ், இது எல்லாமே என்னதுதான், சடங்கு முறைகள் எல்லாமே என்னதுதான், பாவம் தான். அப்போ பாவத்திலிருந்து நான் விடுதலையாகிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், நான் ஜாதி பார்க்கக்கூடியவனாக இருந்தால் அவன் இன்னும் விடுதலையாகவில்லை என்றுதான் பைபிள் பொருள் கூறுகிறது. இதுக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா விவிலிய கண்ணோட்டம் தான் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம தலைப்பு வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவத்தின்படி நான் சொல்றேன்லாம் சொல்ல முடியாது, இது விவிலியத்தின்படி சொல்லணும். அப்புறம் ரோமர்கள் எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் சொல்றாரு பாருங்க. ரோமர்கள் எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் சொல்றாரு, பாவத்துக்கு மரித்தவன், அந்த வசனம் எங்க இருக்கு? 5வது வசனம் நினைக்கிறேன். ஆமா, 7 இல்ல 5ல இருந்து, ஓகே 6ல இருந்து வாசிக்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். என்ன சொல்றாருன்னா, பாவத்துக்கு மரித்தவன் இனி அதை விட்டு என்னவா இருக்கிறான், நீங்கி இருக்கிறான். இப்ப பாவம்னா எதுவும் சேர்ந்து பாவம்னு பார்த்தோம் நம்ம. இப்ப கொஞ்ச நேரம் சாதி பாரம்பரியம் எல்லாமே பாவம் தான் பார்த்தோம். அப்ப இதுல இருந்து நான் இன்னும் நீங்களனா, நான் விடுதலையா வாழலன்னு அர்த்தம். அப்போ நீங்க இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள் இருந்து கொண்டு நான் விடுதலையானவன், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? ஆமா, கொஸ்டின். சோ இது கேட்டகரைஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. இது நீங்க எவ்வளவுதான் ஹீப்ரூக்குள்ள போய் ஆராய்ஞ்சு, கிரீக்குள்ள போய் ஆராய்ஞ்சு, அரமாய்க்குள்ள போய் ஆராய்ஞ்சு, பற்பல மேனுஸ்கிரிப்ட் எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணாலும் சிம்பிளா புரியக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நீ ஒண்ணுத்துலதான் உயிரோட இருக்க முடியும். ஒண்ணு பாவத்துல உயிரோட இருக்க முடியும், இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள்ள உயிரோட இருக்க முடியும். நீ பாவத்துல உயிரோட இருந்த அப்படின்னா நீ அதுக்கு அடிமையாக இருக்கிற, அந்த இக்னரன்ஸ்குள்ள, அந்த அறியாமைக்குள்ளவே இருக்கிற அப்படின்ற அர்த்தம். நான் அதுல இருந்து விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா அது எதுவும் உங்க கூட இருக்கக்கூடாது. அப்போ இப்படிதான் நாம என்ன செய்யணும், சோதி தெரிஞ்சுக்கணும். இன்னொரு டெஸ்டிங் மெத்தட் கூட 1 யோவான்ல நம்ம வந்து வாசிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நான் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டுட்டேன், சுயாதீனத்தை பெற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்து கொடுக்குற வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லாமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்லாம் வீட்டுக்குள்ள வந்து பெருசு, நான் பெருகவும் அவர் நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும்லாம் பேசுறவங்க, ஒருவேளை இருளிலே நடந்தால், சத்தியத்தின்படி நடவாமல், உண்மையின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். அப்போ உண்மையாலுமே அவங்க வந்து போய் தான் சொல்றாங்க. சுதந்திரம் அவங்களுக்கு வரல. நான் யாருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, எப்படி நாத்திகர்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு அறியாமைக்குள்ளே இருந்துகிட்டு சாட்டிஸ்ஃபைடா இருந்துக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் இவங்களும் ஒரு அறியாமைக்குள்ள இருந்து சாட்டிஸ்ஃபைடா. நாத்திகர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க,
பாரம்பரியமா சில மதங்கள்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டும் கூட இன்னும் சில பேர் இன்னும் அறியாமை இருளதான் இருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு அவேக்கனிங் ட்ரூத். இது என்னன்னா, நம்ம ஐ ஓப்பனிங் சொல்லுவாங்கல்ல, சிந்திக்கணும். இன்னைக்கு இந்த நேயர்கள் பார்க்கக்கூடியவர்கள், ஒருவேளை நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க சிந்திக்கணும். என்னுடைய பழைய வாழ்வுக்கு நான் மரித்திருக்கிறேனா இல்லையான்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையான சுயாதீனத்தை இன்னும் நீங்க அனுபவிக்கவில்லை. நீங்க வெளியில வந்து பொய் தான் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லி வசனம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது. இதை சொல்வதில் எனக்கு எந்த கூச்சமும் இல்லை, என்னையும் உட்பட. இதுதான். கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுமா? கண்டிப்பா பிரதர். இப்போ என்னன்னா, சுதந்திரத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்றோம் அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப ஒரு தனி மனிதன், கிறிஸ்டியன், இந்த உலகத்துல சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்கிறான் அப்படின் போது அந்த சுதந்திரத்தை மற்றவங்களுக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல? கண்டிப்பா. அதை எப்படி செய்யறது? அதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து கடைசியா அந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் நமக்கு நம்ம கொடுத்திருக்கிற மாபெரும் கட்டளைன்னு சொல்றோம்ல, அதுக்குள்ள இது எல்லாமே அடங்கி. கிரேட் கமிஷன். ஆமா. அதுல என்ன சொல்றாருன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 28 அதிகாரம் 18-20 வரைக்கும். வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் உலகம் எங்கும் போங்கள். ஸோ கிறிஸ்டியன் இஸ் ஷுட் நாட் பி செல்ஃப் டிபெண்டன்ட், செல்ஃப் கான்சன்ட்ரேட்டட். நான் வந்து போகக்கூடியவனா இருக்கணும். நான் என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் ஐ ஹேவ் டு பி அவைலபிள் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் உடையவனா இருக்கணும். உலகம் எங்கும் போய் எல்லா இனத்தாரையும் சீஷரா ஆக்குங்க. எல்லா இனத்தாரையும் கிறிஸ்டியன் ஆக்குங்கன்னு சொல்ல, எல்லா இனத்தாரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்றுகிறவர்களாய் மாற்றுங்கள். அதான் சீஷனாக. அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே, அதாவது வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உருவாக்கின கடவுளினுடைய பெயராலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். அப்படின்னா ஒரு கமிட்டட் லைஃப்குள்ள, ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்கள வர செய்யுங்க. சபைக்குள்ள வர்றது, அதான் நான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு அர்ப்பணிப்புக்குள்ள வர வைங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் எல்லாரும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, அவங்களுக்கு டீச் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கட்டளை சீஷராக ஞானஸ்நானம் கொடுங்க, டீச் பண்ணுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அதிகாரம் என்கிட்ட இருக்கு, நான் உங்க கூட இருக்கிறேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் புதிய ஏற்பாட்டுல இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட டைரக்டா கேட்டவங்க நமக்கு நிறைய எழுதி வைத்திருக்க. இதை எப்படி கையாளுவது, கைக்கொள்வது அப்படின்றது 3 முக்கியமான விஷயங்களை செய்வதன் மூலம் இதை வந்து நம்ம ஆக்சுவலி 4, பட் நான் 3ன்னு சொல்றேன். 1, முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இப்படி சுதந்திரம் அடைகிறவன், மீட்டெடுக்கப்பட்டவன், விடுதலை ஆனவனை தனியா விடல, அவனை சபை என்கிற ஒரு அமைப்புக்குள் சேர்க்கிறார். இதுலதான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன், நீங்க இதை கண்டினியூ. சபை என்கிற ஒரு அமைப்புக்குள் சேர்க்கிறார். இந்த சபைனா என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிச்சீங்கன்னா சபைனா என்னன்றதுக்கு டெஃபினேஷன் வந்துடும். பட் இப்போ நம்ம அதுக்கு டைம் இல்லை, சுருக்கமா நான் சொல்றேன். சபைனா என்னன்னா, இப்படிப்பட்ட பாவ ஒடுக்குமுறையில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் மீட்கப்படுறான் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை நம்பி இப்படி காப்பாற்றப்பட்டவர்களுடைய கூட்டத்துக்கு பேர் தான் சபை. இவர்கள் ஆங்காங்கே கூடி வருவார்கள், உலகம் ஃபுல்லா இருக்கிறார்கள், வரலாறு ஃபுல்லா இவர்கள் இருக்கிறார்கள். இவங்க வந்து பற்பல புரிதல்களின் அடிப்படையில் கூடி வருவாங்க. ஏன்னா பைபிள்ல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர் ஒரே மாதிரி படிக்க மாட்டோம், ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி கூடி வந்தாலும் இவர்கள் உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். இவர்களுக்குள் ஒரு ஒருமைப்பாட்டை கடவுள் உருவாக்கிறார். யாரை கொண்டுனா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு. அதை குறித்து எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதில் நீங்க ஜாக்கிரதையா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த அமைப்புக்குள்ள நம்மை கொண்டு வருகிறார். இந்த அமைப்பை கொண்டு என்ன சொல்றாருன்னா, நாம் இந்த அமைப்புள்ள இருந்து இந்த வேலைகளை எல்லாம் நம்ம செய்யணும். ஏன்னா நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் மட்டுமே நாம் அவருடைய சீஷர்களும் உலகம் அறிந்து கொள்ளும் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. கண்டிப்பா. இப்போ நான் வந்து ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறேன்னா, நான் வந்து இதுல ஏற்றத்தாழ்வு பார்த்து கொண்டு, ஜாதி பார்த்து கொண்டு, மற்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டு இருந்தா நான் ஒருவரோட அன்பா இருக்க முடியாது. அப்ப நான் இன்டெரக்டா என்ன சொல்றேன், நான் இயேசு கிறிஸ்துடைய சீஷன் இல்லைன்னு சொல்றேன். அப்ப நான் சொல்றது இயேசு கிறிஸ்துடைய போதனையாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. மக்கள் ஏற்றுக்கொள்ளுன்ற அவசியம் அவங்களுக்கும் கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்து, ஒன்றாக இருந்து, சபை கூடி வந்து அப்படின்னா அர்த்தம்னா எல்லாவற்றையும் இணைந்து சேர்ந்து
நம்ம வந்து இந்த உலகத்துல இந்த சுதந்திர செய்தியை பறைசாற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இல்ல இதுலதான் நான் நடுவுல குறுக்கிட்டே ஆகணும். சரி, சபைகள்ல இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் தான். ஆமா, இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து நம்ம சபைன்னு சொல்லிக்கிறோம், விசுவாசிகள் சொல்லிக்கிறோம். ஆனா சபைகள் வேற வேறவா பிரிஞ்சிருக்க. ஒவ்வொருத்தரும் நீங்க புரிதல் அடிப்படையில் சபைகள் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, அது நல்ல வேலிட் பாயிண்ட் தான். ஆனா சபைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத போது நாம போய் சமாதானத்தின் செய்தியோ இல்ல சுவிசேஷன் செய்தியோ சொல்லும் போது அது எப்படி வேலை செய்யும்? அதுதான் வேலை செய்யாது. செய்யாம இருக்கிறது காரணம் அதுதான் இல்லைங்களா? இப்போ ஒரு கொக்கோ கோலா ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்? அது என்னமோ ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். உலகம் ஃபுல்லா எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்துச்சுல்ல. கிராமங்கள்ல குப்பை மேட்ல கூட கொக்கோ கோலா பாட்டில் இருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஒடுக்குமுறையிலிருந்து அவனை காப்பாற்றக்கூடிய உண்மையான நம்பிக்கை உள்ள செய்தி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தால எப்படி இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய பொறுப்பற்ற தன்மை. நம் வாயில வந்து சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுபவிக்காமல் இருந்து கொண்டு அனுபவிப்பது போல பாசாங்கு செய்தால் எப்படி புரிந்து கொள்வார்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப நம்ம இவ்வளவு பெரிய ஒரு மீட்பு அல்லது இலவசமான விடுதலைன்றதை நம்ம கையில வச்சிருந்தோம், அதை கொண்டு போய் சேர்க்க முடியாம இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன கிளம்பிட்டாங்கன்னு சொன்னா, சபைன்னு ஒரு அமைப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பினா போதும், சபைங்கிற பேர்ல நிறைய பேர் வந்து மோசடியான விஷயங்களை செய்யறாங்க அல்லது அவர்கள் வளர்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் நம்ம கடந்து போயிட முடியல. அவங்க குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு நம்ம என்ன தீர்வு, அதை சொல்லி நம்ம நிகழ்ச்சி இத தீர்வுன்னு சொல்றதை விட நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். சபையாக இணைந்து நம்ம செயல்படணும் இல்லையா? தனிப்பட்ட முறையிலையும் நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். தட் இஸ் டு ஹேவ் a relationship with God. கடவுளோடு இருக்கக்கூடிய பிரேயர்னா நான் மட்டும் பேசுறது அல்ல, அதுல பைபிள் வாசிப்பும் இணைந்து இருக்கிறது. கடவுள் என்னோடு கூட பேசுவதும் நான் அவரோடு பேசுவதும் ஆகிய ஒரு டெய்லி லிவிங் ரிலேஷன்ஷிப் எனக்கும் கடவுளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பர்சனலா நான் வந்து பாவ மன்னிப்புக்கும் அழியாத வாழ்விற்குமான விட்னஸா, சாட்சியாக நான் இருக்கணும். சாட்சி சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் இருக்கணும், சாட்சியா நான் இருக்கணும். நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் தான் சொல்லுவீர்கள். சாட்சியாக நாம் ஒவ்வொருவரும் இருந்தால் இந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, இந்த சபைன்ற கூட்டுறவு, கோஆபரேட்டிவ் கம்யூனிட்டி, கூட்டமைப்பு, இது அப்படியே இது எல்லாமே என்ன செய்யும்? இதே சாட்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கான விடை என்னன்னா, காரணம் என்னன்னு நம்ம சொல்றோம். நம்ம எவ்ரிபடி நம்ம வந்து இந்த சீரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்தவங்க உணராம இருக்கிற மாதிரியே என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. பேசிக்கா இப்ப நான் வந்து ஒரு புதுசா நான் ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வர்றேன், எனக்கு இதை சொல்லி தர்றது போதகர்கள் அல்ல மூப்பர்கள், அவங்க தானே சொல்லி தரணும். ஆமா, அவங்களுடைய பங்கு என்னவா இருக்கும்? அவருடைய பங்கு தனி மனிதன் தன்னுடைய சுதந்திரத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு வழி நடத்தப்படணும் இல்லையா? நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்னு. அவர் கற்பித்த யாவையும் கை கொள்ளும்படி உபதேசிக்க வேண்டியது உங்களை மாதிரி என்ன மாதிரி போதவர்களுடைய தார்மீக பொறுப்பு. இதை பயத்தோடும் பக்தியோடும் நாம் செய்ய வேண்டிய கண்டிப்பா செஞ்சாகணும். இல்லைன்னா நம்ம வந்து மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக காணப்படுவோம். அதற்கு அது உண்மையான சுதந்திரத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்காது. நிச்சயமாக இது வந்து பெரிய ஒரு தீமையான விளைவை தான் ஏற்படுத்தும். ஸோ ரொம்ப நன்றி டாக்டர், இவ்வளவு நேரம் நல்ல ஒரு கருத்துக்களை வழங்குனீங்க. ரொம்ப நன்றி. நீங்களும் மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பொறுமையா அந்த விஷயங்களை கேட்டிருப்பாங்க. இன்றைக்கு சுதந்திர நாள். இந்த உண்மையான சுதந்திரத்தை குறித்து கொஞ்சம் சிந்திங்க. உங்களுக்கு காமெண்ட்ஸ் இருக்கலாம், அதை நீங்கள் கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது மேபி ஃபியூச்சரில் நாங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாட்காஸ்ட்லையும் இல்லை நிகழ்ச்சியிலையும் அதை குறித்ததான விளக்கங்களை சொல்லுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். எங்கள் நம்பர் நாங்கள் கீழே கொடுக்குறோம், வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.